கார்பன் இருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த பிளானட் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணிக்கும். நீங்க உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள உங்களுக்கு சுக்கிரன் சக்கரம் எனர்ஜி இருக்கு. சுக்கிரன் யார் ஜாதகத்தில் வீக் இருக்கோ, பவர்லெஸ் இருக்கோ, அந்த டெம்பிள்ல போயிட்டு வந்து நீங்க கெர்லன் போட்டோ எடுத்து பாருங்க, உங்க சுக்கிரன் சக்கரம் எனர்ஜைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கொல்லூர் மூக்காம்பிகா போங்க. கொல்லூர் மூக்காம்பிகையில தேவி உடம்புல ஒரு பெரிய எமரால்டு இருக்கும், எவ்வளோ கோடி போகும். இந்த எமரால்ட்ல என்ன கெமிக்கல் இருக்கோ அதே கெமிக்கல் மெர்க்கரி பிளானட்ல இருக்கு. அது என்ன பண்ணா மெர்க்கரி பிளானட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அங்க போய் நிற்கும் போது கற்பறதுக்காக போது எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும், உங்க சகஸ்ர சக்கரத்தை எனர்ஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு டெம்பிள்ஸும் எனர்ஜி ஸ்டோரிங் பிளேசஸ். அங்க நீங்க போயிட்டு வேதத்துல இல்ல சான்ஸ்கிரிட்ல சொன்னாதான் வரும்ன்றதெல்லாம் வெறும் போய் ஓகே, நத்திங் லைக் தட். அந்த மாதிரி நீங்க தலை வரலாறுன்ற புத்தகங்களை வாங்கி படிக்கிறப்போ, சயின்டிஃபிக்காக இதை அப்ளை பண்ணி படிக்கிறப்போ யூ கேன் see the results. ஓகே, இந்த மாதிரி தான் டெம்பிள்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரிகாரம் அது முடிச்சிடலாம், அப்புறம் ஜெம்ஸுக்கு போகலாம். இப்போ டெம்பிள்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ரிசீவிங் ஆஃப் எனர்ஜியில் கொல்லூர் மூக்காம்பிகா போனால் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜாதகம் எடுத்துட்டிங்களா, இது ரூல்டு பை மார்ஸா, இதுவும் ரூல்டு பை மார்ஸா, ரூல்டு பை வீனஸ், ஒன்றுனா பார்த்துட்டு போகலாம். மார்ஸ்னும் போது முருகர் கோயிலுக்கு போகிறது நல்லது. அங்கே கோரல் ஸ்டோன் வந்துட்டு இட் கண்டென்ட் ஆஃப் தி மார்ஸில் இருக்கிற எனர்ஜி அதில் இருக்கும். அந்த கல்லில் அந்த விக்கிரகத்தை பண்ணியிருப்பாங்க, அந்த விக்கிரகத்துக்கு கீழே அந்த கல்லை வச்சுருப்பாங்க. மேக்சிமம் முருகர் டெம்பிள் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம், அதே சின்ன வீட்டுக்கிட்ட கட்டுறாங்களா அதெல்லாம் கிடையாது. வெறும் ஓல்டஸ்ட் டெம்பிள் எடுத்தீங்கன்னா கோரல் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போ மேஷ ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க அங்கே போகிறது நல்லது. அங்கே போகும்போது உங்கள் சக்கரம் எனர்ஜி ஆகும். வீனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி அம்மன் டெம்பிள், எனி ஃபீமேல் டெம்பிள், பவர்ஃபுல் டெம்பிள் போகலாம். அன்னபூர்ணேஸ்வரி வர்நாடு போகலாம், நீங்கள் இதுக்கு போகலாம், இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி பவர்ஃபுல் டெம்பிளுக்கு போகும்போது சுக்ர எனர்ஜி வில் கெட் இட். அதே மாதிரி புதன் எனர்ஜி வந்துட்டு வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு, கணேஷ டெம்பிளுக்கு, அப்புறம் கொல்லூர் மூக்காம்பிகை இது விசிட் பண்ணுறது நல்லது. ஒருத்தர் ஜாதகத்தில் புதன் வீக்காக இருக்கு, செஞ்சுட்டு கொல்லூர் மூக்காம்பிகை அவன் போயிட்டு வந்த பிறகு வில் என்ஜாய் தி ரிசல்ட். இப்போ எஜுகேஷனில் வீக்காக இருக்கான், போயிட்டு வந்தால் இம்ப்ரூவ் ஆகிடுவான். ஏன்னா அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது அவ்வளோதான். அங்கே வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எனர்ஜி ரிசீவிங் பிளேசஸ். ஓகே, அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு இது 3 வருதுனால எனி ஃபீமேல் டெம்பிள், அண்ட் திஸ் இஸ் ஃபார் சிவா, ரூபி, சன். ஓகே, இங்கே ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி குரு டெம்பிள், ராகவேந்திரா, சாய்பாபா, எனி குரு வர்ஷிப். இது சாட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிங் டு சனிமாத்மா டெம்பிள். Moon is the Devi temple and Sun is the Shiva temple. Moon, female temple, any female god. Okay, Mars, Murugan or Subramania, and Mercury, Venkateshwara or Ganesha. Venus, Devi temple. Saturn, Shanimatma temple. And Rahu for Muslims, Ketu for Christians. Hindu classical book la Jupiter Guru, கேத்துக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ். இப்போ நீங்க பிரச்சனை போடுறீங்க கேபி சிஸ்டம் பிரகாரம் 5th ஹவுஸ் எந்த பிளானட் ரூல் பண்ணுதுன்னு பாருங்க. சப்லாட், ஸ்டார்லாட், சப்லாட் பார்த்தோம் இல்லைங்களா? சப்லாட் கேத்து வந்துச்சுன்னா சென்ட் ஹிம் டு சர்ச், ராகு வந்துச்சுன்னா சென்ட் ஹிம் டு தர்கா, மீதி எல்லாம் வந்துட்டு ஹிந்து டெம்பிள். எனிபடி நானே பார்த்தனா கூட கேத்து இருந்தா சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு வருவேன். ராகவேந்திரா, சாய்பாபா டெம்பிள், எனி குரு வர்ஷிப். தட்சிணாமூர்த்தி, இதெல்லாம் குரு டெம்பிள்ஸ்.
Guru worship is good. Yeah. Any Guru worship is good. உங்களுக்கு உங்க குரு யார் இருந்தாலும் அவங்களும் கூட worship பண்ணலாம். No problem. That is all. இது ப்ராக்டிக்கல் கிளாஸ் போனாக்கா அப்போது அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த காம்பினேஷனை பார்த்துட்டு யூ கேன் டிசைட். அப்படி போகும்போது தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு டெம்பிளை ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நேரா ராசியை பார்த்து இந்த கோயிலுக்கு அதான் அந்த காம்பினேஷன் பார்க்கணும் சார். நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் எப்படி எப்படி காம்பினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி வீனஸ் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் அது லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ். அந்த காம்பினேஷன் எங்க இருந்து பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இப்போ கன்னியா ராசிக்காரங்க ஆர் மிதுன் ராசி இவங்களுக்கு 5th ஹவுஸ்ல புதனும் சுக்கிரனும் இருக்கு. 5th ஹவுஸ் டாக்ஸ் அபௌட் வர்ஷிப். அது எது வீக் அந்த கோயில். எஸ், அந்த காம்பினேஷன் பண்ணா அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி உங்க பாடி சக்கரத்தை எனர்ஜைஸ் பண்ணும். அவ்வளவுதான் சார். அந்த கணேசா டெம்பிள் என்ன இது? கணேஷா தேவி டெம்பிள் மே शनि महात्मा टेम्पल गुरु वर्शिप गुरु राघवेंद्र और साई बाबा टेम्पल. பிரேக் எடுத்துறீங்களா? நைட்டா சார் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு ஜாதகத்துல ராசியை பார்த்து அந்த கோயிலுக்கு போக சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த அவருக்கு மேலிஃபிக் பிளானட் பெனிஃபிக் பிளானட் இல்லையா, நல்லது செய்யற கிரகம் கெட்டது செய்யற கிரகம் இருக்கும் இல்லையா, அவர் நல்லது செய்யற கிரகத்துக்கு தான் போகணும் இல்லையா, கெட்டது செய்யற கிரகம் அந்த கோயிலுக்கு போக இல்ல ரிசல்ட் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பாசிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீ கேட்கறது புரியுது. இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு. மெர்க்குரி, வீனஸ் அண்ட் ஜூபிட்டர், மார்ஸ், ராகு, கேத்து, சாட்டர்ன் ரெட்ரோ. வேறு யாரு? சன். திஸ் தி டுடே பிளானட்டரி பொசிஷன்ஸ். இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் இது. சன் இங்கே இருக்கு. இன்னைக்கு என்ன டேட்டு? 11th. 11th ஆஃப் அவே. இங்கே வந்து உங்களுக்கு ஜூலை 15th வந்தது, ஆகஸ்ட் 15th இங்கே வந்துடுச்சு. இங்கே 15th ஆஃப் அவே இருக்குது. 6 to 7, 8, 8 to 10, 10 to 12, 12 to 2. இப்போ என்ன டைமு? 10 minutes to 12. இட் வில் பி உங்களுக்கு துலர லக்னம் வரும் இப்போ. ஓகே, இப்போ எந்த கடை ரிசீவ் பண்ணுறது இவரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் கேஸ். இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இது. இப்போ லக்னம் துலா லக்னம் நடந்துட்டு இருக்கு. ராசி துலா ராசி. துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு. ஓகே, இப்போ எது வர்ஷிப் பண்றது நல்லது? மூணு யாரு? மூணு இஸ் தி லார்ட் ஆஃப் 10th இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10th லார்ட். ஓகே, 10th லார்ட் டாக்ஸ் அபௌட் ப்ரொஃபஷன், குட் பொசிஷன்ஸ் இன் லைஃப். ஓகே, தட் லார்ட் இஸ் இன் லக்னா. அப்புறம் சரராசின்னு சொன்னேன் இல்லையா? சரராசிக்கு 11th லார்ட் இஸ் பாதகா. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் போய் உட்காந்துருக்கு, பாதைகள் இருக்கு. இப்போ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அவருக்கு இருக்கும். சரராசிக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். அதே கிரகம் அங்கே போயிருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வில் பி மோர் நவ். அண்ட் 12th லார்ட் சிட்டிங் டுகெதர்னாக்கா எக்ஸ்பென்சஸ் ஆர் வெரி ஹை. சாட்டர்ன் இஸ் ஆஸ்பெக்டிங்ன்றதுனால யாருக்காக செலவாகுதுன்னா மதருக்கும் சில்ட்ரனுக்கும் செலவாகும். ஏன்னா 4th லார்ட் அண்ட் 5th லார்ட். 4th house talks about land, property, vehicles and mother. 5th house talks about children and spiritual support. அந்த கிரகம் வந்துட்டு சுக்கிரனை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் கூட இருக்கிறதுனால you will have a financial irritations and tensions now and professional excellency will be good. That is the indication. ஸோ இவர் எந்த கடவுளுக்கு போனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் போடுறப்போ 4th and 5th லார்ட், இது 4th கேந்திரஸ்தானா, 5th திரிகோணஸ்தானா, 2க்கு அதிபதியாக சனி வருதுனால சனியை வர்ஷிப் பண்ணுறது நல்லது. ஏன்னாக்கா சனி மகாத்மா வர்ஷிப் பண்ணு. 4th லார்ட் இஸ் கேந்திரஸ்தானா, 5th லார்ட் இஸ் திரிகோணஸ்தானா. So Shani is the yoga karaka for him. Okay, because 4th and 5th house yoga, creating yoga. Okay, 4th lord going to 5th house is called Raja Yoga, but he is in retro state. Retro இருந்தால் எதுவும் கொடுக்காது, சும்மா இருக்கும். டைரக்ட் அனுபவருக்கு தான் கொடுக்கும். அப்போ 4th and 5th lord எனர்ஜைஸ் பண்ணும். கோயிங் டு சாட்டர்ன் தேவி டெம்பிள், இது சனி மகாத்மா டெம்பிளுக்கு போகிறது நல்லது.
இல்லை ஃபாஸ்ட் பண்ண ஒர்க் அப்படின்னா ஆஞ்சநேய டெம்பிளுக்கு போகிறது நல்லது. த ஒர்க் டு பி வெரி ஃபாஸ்டர் அப்படின்னா ஆஞ்சநேய டெம்பிளுக்கு போகிறது நல்லது. ஓகே, ஃபைனான்சியல் இரிட்டேஷன்ஸ் இப்போ கம்மி பண்ணுறதுக்காக கோயிங் டு சனிமாத்மா டெம்பிள் இட் வில் கம் டவுன். ஓகே, அப்புறம் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் இங்கே மாட்டின்னு இருக்கிறதுனால வீனஸ் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது. தேவி டெம்பிள் விசிட் பண்ணுறது நல்லது. தேவி டெம்பிள் பர்டிகுலர்லி அன்னபூர்ணேஸ்வரி ஹொர்நாடு போகலாம், இல்லை எனி பவர்ஃபுல் தேவி டெம்பிள் யூ கேன் விசிட். தென் த ப்ராப்ளம் வில் பி சப்ரஸ்ட். இப்போ கிளியரா சார்? சார் டவுட் கிளியரா? break போலாமா? 12 மணி ஆக போகுது. நான் ரெடி. நீங்க கண்டினியூவா சொல்லினாலும்